எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து ஒரு 10 நிமிடத்துக்குள்ள ஒரு சின்ன ஆலோசனை. பொதுவாக திருமணங்கள், இப்படிப்பட்ட வீடு பிரதிஷ்டை கூட்டங்களில் அதிகபட்சமாக எல்லாருமே பிரசங்கம் கேட்கறதுக்கு ரொம்ப விரும்புறதில்லை. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால் ஆராதனைகளில் கூட இப்போல்லாம் பிரசங்க பகுதிகள் குறைந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு சில தெய்வ ஊழியர்கள் கண்டிப்பாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் என்கிற விதத்திலே, ஜனத்தை சத்தியத்திலே நடத்த வேண்டும் என்கிற விதத்திலே தான் கட்டாயமாக அதை செய்கிறார்களே ஒழிய, ஜனங்களும் கூட இந்த நாட்களில் வசனத்தை கேட்கிற பகுதி குறைந்து கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டம். முன்னொரு காலகட்டங்களிலே எடுத்து பார்த்தால் 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் ஆராதனைகள் நடந்திருக்கிறது. அதுக்கு மேலே நடந்திருக்கு. சாதாரணமாக ஒரு 3-3.5 மணி நேரம்லாம் இருந்தது. இப்போ அது குறைஞ்சி 2.5 மணி நேரம் ஆகி, இப்போ காலகட்டத்துக்கு 2 மணி நேரம் ஆகி, நிறைய இடத்துல ஆராதனைகளிலே எண்ணிக்கைகள் பெருகிருக்கு. அதாவது 3 ஆராதனை, 4 ஆராதனை அப்படின்னு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் ஆகிடும். பிரசங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம், 35 நிமிஷம், மற்றபடியே பாட்டு, ஆராதனை அப்படி தான் போகுது. அதாவது வசனத்துக்கு முதலிடம் என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால என்ன ஆயிருக்குன்னா, குடும்பங்களில் இருக்கிற ஒரிஜினல் பிரச்சனைகள் ஒரிஜினலாக தீர்றது இல்லை. எல்லாமே நாடகம் போலவே நடிப்புக்குரிய விதத்தில் மாறிருக்கு. அதனால் நான் இதை சொல்லி சமயத்தை எடுக்க விரும்பலை. என்னுடைய பகுதியிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்தில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்கிறோம். வாழ்க்கை என்பது பெரிய வீடை கட்டின உடனேயோ சம்பாதிச்ச உடனே, நம்மளை விட உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் அம்பானி எடுத்து பார்த்தா ரொம்ப கோடிக்கணக்காக, நம்மளோட நல்ல நல்ல செல்ஃபோன், நல்ல நல்ல வசதிகள், நல்ல நல்ல கார் வச்சுருக்கிறாங்க, நம்மளோட கூட்டம் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறாங்க, நம்மளோட பெரிய செருப்பு போட்டிருக்கிறாங்க, நம்மளோட பெருசெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வாழ்க்கை என்பதற்கு உலகத்துலேயும் சரி, மரணத்துக்கு பிற்பாடு, அதாவது நித்திய வாழ்க்கையிலையும் சரி, இது பெருசு. வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற முதலிடம் தான். தேவனே அதுதான் செய்வார். தேவனே சொல்லப்போனால் அவரே கூட கிரியை செய்கிறதுக்கு அவருடைய வார்த்தை கண்டிப்பாக அவருக்கு தேவை. தேவன் பெரியவரா, தேவனுடைய வார்த்தை பெறுதுன்னா தேவனுடைய வார்த்தை தான் பெருசு. ஏன்னா அவர் கிரியை செய்கிறதுக்கு அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? மூல காரணமாக இருக்குது. அவரை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கோ, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கோ, அவரை கிரியை செய்ய வைப்பதற்கோ தேவனுடைய வார்த்தை தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பின்பாக தள்ளி ஏதோ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது போல 3 காரியம் வாசிப்போம். ஆதியாகமம் 24:1 வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சகல காரியங்கள். சிலருக்கு பாருங்க, வாழ்க்கையில் பெண் அமைகிறது ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சிடும். அழகான பெண்ணை எதிர்பார்ப்பாங்க, கலராக இருக்கணும், நல்லா தன்னை விட கூட அழகாக இருக்குன்னு சில பெண்களை விரும்பி, அவங்க விரும்பினா லவ் பண்ணில எதிர்பார்த்து அவங்க திருமணம் பண்ணிடுவாங்க. அவங்க பார்த்தா, அவங்க அமைந்திருக்கிற பெண் பார்த்தா 4 குடும்பத்தார் சொல்லுவாங்க, நல்ல அழகான பிள்ளை அப்படின்பாங்க. ஒருவேளை சொத்து வசதி எல்லாமே கூட அமைஞ்சிடும். ஆனால் வாழ்க்கையில் சமாதானமாக வாழ்றதுக்குரிய சூழ்நிலை இருக்குமானா இருக்காது. ஒருவேளை அந்த பெண் வீட்டில் கொடுத்த ஸ்ரீதனங்கள், வசதிகள், அவங்க ஒருவேளை எழுத்தின்படி வீடு, பங்களா இப்படி நிறைய இருக்கலாம், காரியம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தா அந்த புருஷ மனைவிக்குள்ள ஒரிஜினலான ஒரு உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க வாழக்கூடிய அனுபவம் இருக்காது. என்ன இவ்வளோ கட்டி நமக்கு என்ன பிரயோஜனம், இதுக்கு அந்த பிள்ளையை கட்டியிருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த சகோதரர் நினைப்பாங்க. அந்த சகோதரி என்ன நினைப்பாங்க, சரி இவனை கட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் இந்த உட்பூசலோடு கூட 2 தண்டவாளம் போல் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். அதில் ஒரு ட்ரெயின் போல் அவங்களுடைய பிள்ளைகள் ஓடும். ஒரு நாள் 2 தண்டவாளம் என்ன செய்யாது, சேராது. அதுபோல் வாழ்க்கையில் இவங்க 2 பேர் 2 தண்டவாளமாக போவாங்க. அதில் ஒரு 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் அப்படியே ஓடுவாங்க வாழ்க்கையில். ரைட், ஓகே. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, அவன் முதிர் வயது சென்றபோது சகல காரியங்களிலும் அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்திருந்தார். எழுத்தின்படி, லிட்டரலி ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய பிரகாரம் எழுத்தின்படி. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு, இப்படிப்பட்ட வீட்டு கூட்டங்களில் நாம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு சின்ன உதாரணமாக ஒரு இதை எடுக்கிறேன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:9 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீடோ அல்லது ஒரு சபையோ எதுனாலும் ஆசீர்வாதமாக இருக்கிற 3 மனிதர்கள் அங்கே முக்கியமாக இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே சாராள் இருந்திருக்கலாம், ரெபேக்காள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததில் 3 பேர் முக்கியப்படுத்தப்படுறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 3 பேர் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வீடு கட்டியிருக்கிறோம், இந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம், சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வியாதி இல்லாமல். காலையில் கூட அந்த வசனத்தை நினச்சி முற்பு நாட்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அவங்க வாழ்ந்து முடியும் வரைக்கும் ரொம்ப வியாதி, விலகினம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பைபிளில் எழுதப்படுது.
இன்றைக்கி பாருங்கள், குறிக்கப்பட்ட வயசுலேருந்தே சுகர், ப்ரெஷர், வியாதி, காரியம் எவ்வளோ இருக்குது. எவ்வளோ வியாதி பலகீனத்தோடு ஒரு 30-35 வயசுல நடக்க முடியல. அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், வயறு ஊதி, அந்த ஊதி, இது ஊதி, உடம்பு ஊதி, அன்லிமிட்டடாக சைஸு எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக போய் கஷ்டப்படுறாங்க பாவம். சைஸுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு, 30 வயசு, 35 வயசு ஆகிறோடனே சைஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக என்ன செய்யுது போயிடுது. இப்போ 5-7 இருக்கக்கூடிய ஆள் ஒரு 7 வயதில் இருக்குன்னா அவங்க ஒரு 90 கிலோ, என்ன எடுத்து பார்த்தா ஒரு 90, இப்படி தான் போகிறாங்களே தவிர அன்றைக்கு இருக்கிற ஆளுகள்லாம் பாருங்கள் எத்தனை வயசானாலும் ஆரோக்கியமாக இருந்தது போல. காரணம் என்ன, அவங்க லைஃப் வாழ்க்கை சரித்திரமே வித்தியாசமாக இருந்தது. நம்ம அதெல்லாம் ரொம்ப சிந்திக்கிறது இல்லை. இப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படியே எங்கள் ஊழியக்காரங்க பேசி பேசி ஜனங்களுக்குள்ளே இதே கேட்டுக்கிட்டு உட்கார்றதுக்கு சேரெல்லாம் வித்தியாசமாக செய்யக்கூடிய அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போது சகல காரியங்களிலும் நம்முடைய வீடுகளில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவளை வாழ்வதற்கு 3 காரணம். ஒன்று, ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார் அந்த கூடாரத்துக்குள்ள. யார் வாழ்ந்திருக்கிறார்? ஆபிரகாம். ஒன்று ஈசாக்கு, 3வது யாக்கோபு. 3 விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம். ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம நிறைய விஷயம் நம்ம இதில் நம்ம சொல்லிக்கிடலாம். வேதத்தில் வாசித்து பார்த்து ஒரு வசனத்தை அடையாளப்படுத்தணும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தார். ஆபிரகாம் நமக்குள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆபிரகாம் என்கிற தெய்வ மனுஷன் வாழ்கிறது என்று சொன்னால் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தார். ரோமர் 4. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஃபெய்த், ஒரு வல்லவனானான். எதுல? விசுவாசத்தில். விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு என்னன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய அர்த்தம் இருக்கு விசுவாசத்துக்கு. ஒன்று என்னன்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, தேவனை மதிக்கிறது. தேவனை என்ன செய்யறது? மதிக்கிறது. இப்போ பாருங்க, நம்ம அப்படி மதிக்கிறோமானா தெரியாது. இப்போ இந்த வீடு வந்து இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். இன்னைக்கு நாள் நான் கேலண்டர் பார்த்தேன். இன்னைக்கு இந்த வீடு இதில் பிரசிட்டு வச்சிருக்கிறாங்க. எந்த நாளில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு கேலண்டர் பார்த்தீங்க. பார்த்து வச்சாங்களா பார்த்து வைக்கலான்னு தெரியாது. அடுத்தது 10:30 மணிலேருந்து 11 மணி மேலே இதில் அடிச்சிருக்காங்க, கார்டில் அடிச்சு நல்ல வேலையில். அப்போ நான் பார்த்தேன், டைம் நல்லா பார்த்துருக்காங்களா. 10:30லேருந்து 11:30 நல்ல நேரம் போட்டு. இப்போ அமெரிக்காவில் இருட்டு நேரம். இப்போ அமெரிக்காவில் இப்போ இருட்டு நேரம். இந்தியாவில் இப்போ பகல் நேரம். அமெரிக்காவில் அப்போ அமெரிக்காக்காரனுக்கு இப்போ கறி நேரம். ஆந்திராக்காரனுக்கு இப்போ கறி நேரம். தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் ஜாதகத்தின்படி ஜோசியத்தின்படி நல்ல நேரம். நான் சொன்னேன் புரியுது. அப்போ இங்கே எதை முக்கியப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு மனசு தோணுச்சுன்னா, நாளை நேரத்தை தான் முக்கியப்படுத்தியிருக்காங்களே தவிர தேவனை முக்கியப்படுத்து. தேவனுக்கு வயலில் தான் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட நான் சொன்னேன், இல்லை அவங்க முன்னுக்கு போடாது. பரிசுத்தவான்களை வெட்டிட்டு போனால் அவங்க தான் முன்னுக்கு போகணும். ஃபோட்டோ வச்சு பார்க்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? முதல்ல யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லையா? கேமரா எடுக்கிற ஃபோட்டோக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னா நாங்கள் இதில் பிரயோஜனம். எது முக்கியமோ அதான் முக்கியம். இல்லையா? வாழ்க்கையில் இன்றைக்கி முக்கியம் எல்லாம் பின்னுக்குப்படுத்தப்படும். ஒரு புருஷன் முன்னுக்கு போகணும், புருஷன் தான் முன்னுக்கு போகணும். 1 கோடி ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருக்கேன்னு தலையில் வச்சுட்டு போக முடியுமா? 5 ரூபாய்க்கு தொப்பி வாங்கினேன்னு காலில் போட்டு போக முடியுமா? போக முடியாது. ஒரு புருஷன் குடும்பத்தில் ஒரு புருஷன் தான் முக்கியப்படுத்தப்படனா புருஷன் தான் முக்கியப்படுத்தணும். அதனால பெண்கள் கீழே இல்லை. எது முக்கியமோ அதுக்கு முதலிடம் கொடுக்க தான் ஃபெய்த். அதான் என்னது ஃபெய்த். ஃபெய்த்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது, நிறைய விளக்கம் இருக்குது, நிறைய விளக்கம் கொடுக்கலாம். விசுவாசம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, சுருக்கமாக சொன்னால் தேவனை மதிப்பது. நான் பிதாவானால் என் கணம் எங்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுக்குரிய கரத்தை கொடுக்கணும். தான் ஃபெய்த். எனக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார். அவன் அப்படிதான் நினைக்கிறான். விசுவாசத்தில் 25 வருஷம் அவனுடைய சரீரம் நாளுக்கு நாள் நலிந்து போய் செத்துக்கிட்டே இருக்கு. குடும்பத்தில் சாராளுடைய சரீரம் செத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலே வல்லவனானா. அல்லேலூயா. எதை மதிக்கணுமோ அதை மதிக்கணும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்படின்னா தேவனை கனம் பண்ணணும், தேவனை மதிக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரால் முடியும். என்னை விட ஒரு பெரியவர். அல்லேலூயா. நான் நினைக்கிறத விட ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக தருவார். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் போது எதையுமே சிறந்ததை சிறப்பாய் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கூட கொடுக்கும்போது சில நேரங்களில் கொடுக்கும்போது யோசித்து கொடுப்போம். ஆண்டவர் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். சிறந்ததை சிறப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தேவனை நீங்கள் இந்த குடும்பத்தில் இந்த வீடு ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் இருக்குன்னா முதல்ல உங்களுக்குள்ள ஆபிரகாம் என்கிற தெய்வ மனுஷன் வாழணும். ஆபிரகாம் என்கிற தெய்வ மனுஷனுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனை மதிப்பது. யாரை மதிப்பது? தேவனை முதலிடம் கொடுத்து நம்பி தேவனை மதிப்பது. கர்த்தர் செய்வார், எல்லாம் செய்வார். அவர் பார்த்துக்கலாம். 2 ஈசாக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவோம். ஆண்டோடைய கிருபையினால ஆதியாகமம் 26:16 வாசித்தான். ஈசாக்கு எப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 26:16 வாசிங்க. ஈசாக்கு குறித்து அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்த்திலும் மிகவும் பலத்தவனானாய். ஆமா, பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு சொல்றான், நீ எங்களை விட பலத்தவன்ங்கிறதுக்கு ஈசாக்கு என்ன செய்தான்னா, சண்டெல்லாம் போடலைங்க, விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். தாழ்மை ஜீவி.
எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே பலன் இருக்கும், எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே கிருபை இருக்கும். கிருபை இருந்ததுனாலே போதும், அவங்களால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. பலத்தவன் ஈசாக்கை குறித்து அழகா சொல்லிட்டு, நீங்கள் வேணா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வார்த்து பாருங்க. துறவுகளுக்காக அபிமேலேக்கெல்லாம் சண்டை போடுவான். ஈசாக்கும் அவனுடைய வேலைக்காரெல்லாம் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். தாழ்மை லைஃபுக்குள்ள. ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா ஒரு வீட்டில் கூட சந்தோஷமா இருக்குன்னா விட்டு கொடுக்குற குணத்தோடு கூடிய தாழ்மை தேவை. முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ரெண்டு, ஈசாக்கின் அனுபவம் என்பது அவன் பலத்தவனானா. என்ன பலத்தவனானா? அபிமேலேக்கு சொல்றான், அவனை விரட்டின வந்து சொல்றான், நீ பலத்தவன்பா அப்படின்னு சொல்றான். சண்டை போட்டதை வச்சு இல்லை. சில வீடுகளில் பாருங்க, ஏட்டிக்கு போட்டி அனுப்பாங்க. குடும்பங்களில் பார்த்தா அட்டி தட்டி நடக்கும். நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம், இதெல்லாம் சொல்லிட்டு நான் சமயத்தை எடுக்கல. இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணும். ஒரு புருஷன் மனைவி வாழ்க்கை, குடும்பம், ஒரு மாமியார் மருமக வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். சில குடும்பங்களில் பாருங்க, சில மாமியார் மாமகளுக்குள்ள சண்டையே தீராது. நான் அடிக்கடி சொல்லி, மாமியார் மருமகளுக்குள்ள ஏன் சண்டை தீரலை சொல்லுங்கய்யா. நீ மாமியார் மருமக சண்டை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காங்களா? அந்த ஐயா பார்த்துருக்காங்க. மாமியார் மருமக ஏன் தீரலை சொல்லுங்க பார்ப்போம். மாமனாருக்கு மருமகளுக்கு அதிக சண்டை வராது. விட்டு கொடுக்க மனசில் இந்த பெண்கள் எல்லாம் திருந்தாத ஐயா. கடந்த காலத்துல உங்க மனைவி வந்து மருமகளா இருந்தாங்களா இருக்கலையா? இப்ப மாமியார் ஆயிருக்கிறாங்க. இப்போ உங்க மருமக்கமாரெல்லாம் மருமகளா இருக்கிறாங்க. இனி இவங்க மாமியார் ஆகணும். அப்போ மொத்தத்துல இந்த பெண்கள் சமுதாயத்துல பெண்கள் என்ன செய்யல, திருந்தல. ஒரு தலைமுறையாய் திருந்தி இருப்பாங்கன்னா அந்த மாமியார் மருமக சண்டை என்ன செய்யாது, இருக்காது. விட்டு கொடுக்குற அனுபவம் இல்லை. அதனால இப்ப இவங்க வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறாங்க, வந்த 2 மருமகளும் பார்க்குறாங்க யாருக்கு ஆட்சி நடக்குது. மகளிர் அணி ஆட்சி நடக்குதா, ஆண்கள் அணி ஆட்சி நடக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. மாமியார் தான் மாமனார் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க, இங்கே நம்மளும் என்ன செய்வோம், அஜயும் அனிசையும் நம்ம ஆட்சி செய்வோம் மாதிரி என்ன செய்கிறாங்க. மாமியாரை வச்சு தான் பின்பற்றாங்க. மாமியார் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை நீ அடக்கி ஆளு அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மாமியார் என்ன செய்வாங்க, இந்த அண்ணாச்சி மாமியார் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அதே போல் அஜயும் அனிசையும் அடக்கி ஆள பார்க்குறாங்க. அப்போ குடும்பத்தில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அப்படி யாராவது ஒரு மருமக விட்டு கொடுத்து புருஷனுக்கு கீழே போனோம். திருமணத்தில் என்ன நடக்குன்னா, பெண் ஆட்சியை பிடிக்கிறான்னா ஆண் வந்து ஆட்சி இழக்கிறான். நீ சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தாழ்மையில் பலத்தவங்களாக எப்படி இருக்கணும், தாழ்மை. வேதம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுகுலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், சிலுவையின் மரணத வரைக்கும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி. இப்போ தாழ்மைக்குள்ள இருக்கிற பலன் என்பது அவ்வளோ பெரிய பலன். தாழ்த்தம், விட்டு கொடுக்கணும். சில இடத்துல கன்ஃபார்மாக விட்டு கொடுக்கணும். ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, மாமியாரும் சரி, மருமகளாலும் சரி, போட்டி நீயா நானா நீ பார்த்தீங்கன்னா ஆமாம், அப்புறம் கஷ்டமாக தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. யாருக்காது ஆசீர்வாதம். நபி நாயகம் அவர் வந்து சில அவருக்கு சிசியனோடு போயிட்டு இருந்தாங்க. வழியில் ஒருத்தர் நபி நாயகத்தை ரொம்ப யாசினாங்க. அப்போ நபி நாயகம் நின்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட வந்திருந்து அவருக்கு இதாக வந்து அடியாள் போல் சீசை என்னச்சுதானா நபி நாயகத்தை ஏசுனா அவங்கள சண்டை போட்டோன்னே நபி நாயகம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. இவனுக்கு கோவம் வந்துட்டு இவன்கிட்ட சண்டை போட்டு ஓடி போய் நபி நாயகத்திட்ட போய் கேட்டாங்க, என்ன நீங்கள் போயிட்டே இருந்தீங்க, நான் உங்களுக்காக தான் சண்டை போட்டேன். இல்லை, நான் அமைதியாக நின்று அவன் என்னை ஏசிட்டு இருந்த போது நம்மளை சுற்றி தூதர்கள் இருந்தாங்க. நீ எனக்காக சண்டை போட ஆரம்பிச்ச போது அவங்க போயிட்டாங்க. அவங்க போன பிற்பாடு நான் ஏன் அங்கே நிற்கணும்னு நான் வந்துட்டேன். இல்லையா? அதனால 2வது, ஈசாக்கின் அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து தாழ்மையோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த வீடு ஒரு ஆசீர்வாதமாய் சகல ஆசீர்வாதத்தோடு இருக்கணுமானா உண்மையிலே ஆண்டவராய் இயேசுப்பா விசுவாசிக்கிற நாம், அவருக்கு முதலிடம் கொடுக்கிற நாம், அவர் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு ஒரு தாழ்மை. நான் என்னுடைய ஜீவியத்தில் சில நேரங்கள் ரொம்ப பயப்படுவேன். என் ஃபெய்த்தும் சரி, எந்த இடத்துலையும் சரி, ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினச்சிட்டா எனக்குள்ள ஒரு கலக்கம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். திடீர்னு சில சந்தர்ப்பங்கள் அப்படியே இதில் இது ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நினைப்பேன். அறியாமல் எனக்குள்ள ஒரு உடம்பு இப்போ நினச்சாலும் சரி இதாயிடும். தத்துவமோ இந்த இடத்துல இப்போ இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நினச்சா நான் எதையுமே என்ன செய்ய முடியாது. ஈவன் என்னுடைய பிரசங்கம் கூட எனக்கு வந்து நான் நினைக்கிற விதத்தில் பேச முடியாது. எனக்குள்ள ஒரு பயம் நினைச்சிக்கிறோம், நான் நினைக்கிற வார்த்தை பேச முடியாது. அப்படி ஒரு தாழ்மை நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஆண்டோடைய பார்வையில் சத்துருக்கள் மத்தியில் பலத்தோடலாம். 3வது, ஈசாக்குக்கு இது அர்த்தம். யாக்கோபு என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 32 வாசித்தோமானால் 25வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 32
25 வாசித்தால் வாசிங்கள். யாக்கோபு அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஆமா, 32:28 வாசித்து அழகா சொல்லிருக்கு. தேவனானோரோடு கூட போராடி மேற்கொண்டான். வாசிங்கள். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அவன் போராடி மேற்கொள்கிறான். இது எதை காட்டுகிறது? பரிசுத்த பவுல் சொல்லார், நான் ஜெபத்திலே போராடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அந்த ஊழியர்களிலே ஒரே ஒரு மனுஷன் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாதிரியில போராடுகிறவராய் மாறினார். எப்பாப்ராத் என்கிற ஒரு மனுஷன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு மூன்றாவது யாக்கோபை போல ஒரு போராடுகிறான். எங்க போராடணும்? தெய்வ சமூகத்தில் போராடுகிறவளா இருக்கணும். வாழ்க்கையில சில நேரங்களில் கஷ்டங்களோ வேதனைகளோ குறைவுகளோ, இப்போ இந்த வீடு கட்டினையில கூட கொஞ்சம் நெருக்கங்கள் இருக்குமானா இந்த நெருக்கங்கள் மாறுறதுக்கு தனிப்பட்ட விதத்தில் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? போராடணும். அம்மா வீட்டில் போய்மா நீங்கள் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தாங்க, 3 லட்ச ரூபா தாங்க. மாமனார்கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா தாங்க, 3 வச்சுருக்காங்க. மாமியார் குடும்பத்திலிருந்து மாமனார் குடும்பத்திலிருந்து பிடுங்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதுக்கு ஐடியா போடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து போராடணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை போக மாட்டா, வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராதே என்று ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை நம்மளை ஆசீர்வதிக்காம நம்ம அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் படிக்கிட்டோ அல்லது நமக்கு இருக்கிற பலத்துக்கு தக்க தெய்வ சமூகத்துல இருந்து, தெய்வமே நீர் என்னுடைய தேவை சந்திக்கணும், கடன் இல்லாமல் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. இந்த வீடு கட்டினதுனால சின்ன லோன்கள் ஆயிட்டு இவ்வளோ கடன் இருக்காண்டவரே, மாதந்தோறும் சமாளிக்க கஷ்டமாக இருக்குது, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களோ காரியங்களோ எல்லாவற்றுக்கும் எந்த விஷயமானாலும் சரி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மன கஷ்டங்கள் வரக்கூடாது, வந்து விட்டால் உடனே உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க போராட ஆரம்பிக்குமானால் வாழ்க்கை வெற்றியாகும். ஆண்டோடைய பிள்ளைகள் வேதத்தில் வார்த்தை பார்த்தா ஓசியாவுடைய புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கும். எப்படி போராடினான் என்பதை ஓசியாவுடைய புஸ்தகம் தான் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம் தானே ஓசியாவுடைய புஸ்தகம். 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபு எப்படி போராடினா எழுதி வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எப்படி போராடினானா? அழுது போராடி கெஞ்சினான். இங்க இருக்கிற ஊழியக்காரங்களுடைய லைஃப் எல்லாம் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனை நேரத்துல இவங்க எல்லாம் ஜெயித்து வந்ததற்கு எந்த விதத்திலும் அவங்க வேற யார்ட்டையும் போராடி இருக்க மாட்டாங்க. இன்னர் லைஃப் ரகசியத்தை கேட்டு பாருங்க. மனைவி கிட்ட கூட அவங்களுடைய காரியங்கள் சொல்லாம எத்தனையோ நாட்கள், எத்தனையோ சமயங்கள் பரிசுத்தவான்கள்ட்ட மனத்தாழ்மையோடு சொல்றேன், கேட்டு பாருங்க. உங்களுடைய இன்னர் லைஃப் இவ்வளவு தூரம் அவங்க ஊழியத்துல வெற்றி சிறந்ததற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இவ்வளவு தூரம் இந்த பாதையில நின்று பிடித்ததற்கு ஒரு காரணம் இருக்கும். இவளுடைய சாட்சிகள் பாதுகாக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக மகிமையா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்னவென்று சொன்னால், இவருடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்ட போது ஊழியத்தின் பாதையில சந்தித்த சோதனைகளிலே, போராட்டங்களிலே, எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். இன்றைக்கு ஆகையினாலதான் அவளுக்கு ஒரு சபை, அவளுக்குன்னு ஒரு கூட்ட ஜனம், அவளுக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்க. ஆகையினால என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிக் கொள்ளுகிற விஷயம், இந்த குடும்பத்தாருக்கு இங்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்திலே அழ பழகுங்கள், தேவனுடைய சமூகத்திலே கெஞ்ச பழகுங்கள், தேவனை விடமாட்டேன் என்று போராட பழகுங்கள். ஒரு சூனை முறாளாகிய சூனைமியாள் தன் பிள்ளை இறந்த போது எலிசாவின் பாதத்தை பிடித்து நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு சுலமித்தியால் சொல்லும் போது சொல்ல, என்னை தாய் வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் வரைக்கும் நான் விட மாட்டேன். ரூத்து சொல்லும் போது தன் மாமியாராகிய நகோமியை சொல்கிறார், பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீடாகிய இயேசு பிறக்கிற இடத்திலே நாம் வாழ்வதை விட்டுவிட்டு உம்மை விடவே மாட்டேன் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃபிலும் கூட ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது, அது எந்த விதத்தில் வேண்டுமானால் வரட்டும், ஒரு இரவு தன்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷம் உள்ள கணக்குகளை அவன் செட்டில்மெண்ட் பண்ணி அவன் சமாதானத்தோடு வாழ்கிறதற்கேற்ற விதத்தில் யாக்கோபின் வாழ்க்கையை மாற்றி வைத்திருக்குமானால், இன்றைக்கு இந்த மனத்தாழ்மையோடு இந்த வீட்டு பிரதிஷ்டை கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கை எத்தனை வருடங்களாய், எத்தனை வேதனையோடு, எத்தனை துக்கத்தோடு, எத்தனை பரிதாபத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாம், இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு கடந்து வாருங்கள். என்னை படைத்த தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் வெற்றியை சுதந்திரிக்க போறேன். உங்களுடைய சமூகம் எனக்கு ஒரு ஆறுதல் என்று நினைங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நெருக்கப்பட்ட போதெல்லாம் சங்கீதங்களை பாடினான், தேவனை நோக்கி கதறினான், தன் ஆத்துமாவை பார்த்து பேச ஆரம்பித்தான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய், உன் முகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குற கர்த்தரை நோக்கி பார்த்து கண்களை மூலமா ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரே அன்றைக்கு யாவரும்
ஆபிரகாம் வயது சென்றவனான போது உன்னை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தது போல எங்களை குடும்பங்களும் கூட சபையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாறுவதற்கேற்ற விதத்திலே எங்களுடைய வீடு சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறுவதற்கேற்ற விதத்தில் வியாதி இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய், வேதனை இல்லாத சமாதானத்தின் வீடாய், பணக்குறைவுகள் பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யமான நீதிமானுடைய கூடாரத்தில் வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷங்கள் இருக்கிற வீடாய், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு வாழ்கிற அந்த மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தோடு வாழ்கிற வீடாய், சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமை போல எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கிறார். எங்களுக்குள்ள ஒரு ஆபிரகாமின் அனுபவத்தில், எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அனுபவத்தில் தேவனை மதிக்க, தேவனை கனம் பண்ணுக, வல்லவனாய் மாறினது போல எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஈசாக்கை போல எங்களுடைய ஜீவியம் கூட பலத்தவன் என்று சொல்லி துரத்தின ஒருவன் சண்டையே போடாதபடிக்கு அவனுடைய ஜீவியத்தின் தாழ்மையை பார்த்து, விட்டுக் கொடுத்தலை பார்த்து பலத்தவன் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எந்த விஷயத்திலும் தாழ்ந்து போகிறதற்கு, எந்த விஷயத்தில் விட்டுக் கொடுப்பதற்குரிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. யாக்கோபை போல சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்முனையா வரும்போது, யார் எங்களை துரத்துகிற அனுபவம் உண்டாலும், யாரை எதிர்கொள்ள வேண்டிய நிலவரம் வந்தாலும், உடைய சமூகம் மாத்திரம் தஞ்சம் என்று சொல்லி உடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறேன். கர்த்தரை தூக்கி நிறுத்துகிற நேரம் வரைக்கும், கர்த்தரை தொட்டு பலப்படுத்துகிற நேரம் வரைக்கும், கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நேரம் வரைக்கும் உடைய சமூகம் தஞ்சம் என்று சொல்லி விழுந்து கிடக்கிறேன். அந்த பெரிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வமே, காருண்யத்தினால் எங்களை எடுத்துக்கொண்ட தெய்வமே, எங்களுக்கு தந்திருக்கிற வீடும் நாங்கள் வாழ்கிறபடியாய் கர்த்தர் தந்திருக்கிற எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.